பாருங்கள், இப்போ இந்த வெந்தயத்தில் உங்களுக்கு சாதம் செய்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேங்க. வெந்தய சாதம்னு சொல்லி பாருங்கள். இந்த வெந்தயம் முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது நல்லா முதல் நாளே ஊற வச்சு ஒரு 2 நாள் முளை வந்த வெந்தயங்க. இது முதல் நாளே நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நான் 2 நாள் வச்சுருந்து அப்புறம் எடுத்திருக்கேன் சமைக்கிறதுக்கு. இதை வச்சு ஒரு சாதம் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் அது மாதிரி பார்த்துருக்கோம். இது வெந்தய சாதமுங்க. இதில் எந்த விதமான மசாலா, பட்டை, லவங்க, ஏலக்காய் எதுவும் கிடையாது. வெறும் வெந்தயம் தாங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். தேங்காய் ஒரு 5 பல் தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் கசகசா இருந்தால் கசகசா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த பாதாம் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பாதாம் பருப்பு, இல்லை முந்திரி பருப்பு. இது 3யுமே நம்ம இந்த பாதாம் தோல் எடுத்துட்டு இது 3யும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் இதுக்கு. அப்புறம் இந்த வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டை வாக்கில் அறுத்து வச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ப காரம், சில்லி, பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதுதான் ரெட் சில்லி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் எங்களுக்கு வேண்டிய தேவையான பொருட்களுங்க. இது இப்படி தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரத்தில் ஆகிடும். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் ஆயிலில் கூட செய்யலாம். ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. கூட கொஞ்சம் நம்ம இந்த ஆயில் போட்டுக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலு, இல்லை கடலை எண்ணெயில் செய்கிறவங்களும் செய்யலாம். அது எங்கள் விருப்பந்தாங்க. இப்போ நான் இந்த சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயிலில் செய்கிறேன். இது நல்லா காயிட்டுங்க. காய்ஞ்சதும் டைரெக்டாக இந்த வெந்தயத்தை தான் நாங்கள் போடணும். வேறு கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, லவங்கம் எதுவுமே கிடையாது. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி. இது சாப்பாட்டு அரிசி தாங்க. எங்கள் பிரியாணி அரிசி வேணுனாலும் போட்டுக்கலாம். இது ஆர்டினரியாக சமையல் செய்கிற சாப்பாட்டு அரிசி. இது அதுக்கு வெந்தயம். இது வெறும் வெந்தயத்துலேயும் செய்யலாம். இது மாதிரி முளை வராத வெந்தயத்துலேயும் செய்யலாம். அதை விட இது இன்னும் முளை வந்தால் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு ஜாஸ்தி தெரியாது. அதுக்காக இப்படி முளை பண்ணி செஞ்சிடுறதுங்க. பாருங்கள், இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்குங்க. கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதும் இப்போ நாங்கள் இந்த ஆனியன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்களை இவ்வளோதாங்க. எந்த விதமான மசாலா ஸ்பைசஸ் கிடையாது இதுக்கு. இது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க வெந்தயத்தை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாருங்கள், இது மாதிரி முளை கட்டி சாப்பிட்டா அதில் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸு நிறையா இருக்குங்க. பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்மியாயிடும். அப்புறம் இந்த வெந்தயம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்டு லிவர் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் நைட்டு மோர் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் மோரில் நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த மோரையும் குடிச்சிடணும். வெந்தயத்தையும் மென்று கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணுங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இது அந்த லிவரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடும். அப்புறம் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பியூட்டி பார்லரில் பேக் போடுறவங்கெல்லாம் இது மாதிரி வெந்தயம் வச்சியும் பவுடர் வச்சியும் போடுவாங்க. நம்ம ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடி கொட்டுறவங்கெல்லாம் வெந்தயத்தில் எண்ணெய் காய்ச்சி தலையில் பூசியிருக்காங்க. இப்போ டேண்ட்ரஃப் இருந்தாலும் போயிடும். வெந்தயம் வச்சு நாங்கள் ஆயில் பூசுகிறப்ப வெந்தயம் போட்டு எண்ணெய் காய்ச்சி அதை தலையில் பொடுகு இருக்கிறவங்களுக்கு அதுவும் கம்மியாயிடுங்க.
பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த இதுக்கு வந்து ஒரு தக்காளி போடணுங்க, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக, அதையும் போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வந்து மசிகிற வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு டைம் கொடுக்கலாங்க. அப்புறம் நாங்கள் அந்த மசாலா அதுக்குள்ளே ஆட்டிட்டு வந்துடலாம், தேங்காய், பாதாம், சோம்பு மசாலாவை. பாருங்கள், இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் ஆட்டி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1:2 தான் எப்பவும் மாதிரி. சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள். பாருங்கள், சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும்னு சொல்லி நான் சுடு தண்ணி ஊற்றுவேன். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. 1:2, அதை விட கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க சாப்பாடு அரிசிங்கிறதுனால. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்படியே அரிசி கொட்ட வேண்டியதுதாங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி போட்டு உங்களை சாப்பாடு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இந்த வெந்தயத்தில் பிளட்டு ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த வெந்தயத்தை இது மாதிரியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த சோகையெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இது வெறும் ட்ரை வெந்தயத்துலேயும் செய்யலாம், இது மாதிரி முளை வந்த அப்புறமும் சாப்பிட்லாங்க செஞ்சு. இது முளை கட்டி சாப்பிட்றதுனா 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணணும். இது வந்து நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் வெந்தயத்தை. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மத்தியில் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை வரும். அதுக்கு தான் வெங்காயம் இவ்வளவு நிறையா போட்டுடுறது. வெங்காயம் நிறையா போட்ட வரைக்கும் கசப்பு கம்மியாயிடும். ஆனால் அந்த கசப்பும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றப்ப. அவ்வளோ அந்த கசப்பு தெரியாதுங்க, முளை வந்ததுனால கொஞ்சம் இனிப்பு கலந்த கசப்பாக தான் இருக்கும். இந்த மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ இது ஒரு விசில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாமே கரெக்டாக, தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி தான் இருக்கும் வெந்தய சாதங்கிறது. பாருங்கள், அதோ வெந்தயத்தோட கலர்லேயே இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக. இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. கொஞ்சம் கசப்பு கலந்த டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஏதாவது பஜ்ஜி, அப்பளம், இல்லை உருளைக்கிழங்கு கறி அது மாதிரி ஐட்டங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெந்தய சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பிபி இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் முளைக்கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சு வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த பிபியும் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அது சுகர்காரங்களுக்கு ரொம்ப இன்சுலின் சுரக்க வைக்கும், நல்லா சுகர் கண்ட்ரோல்லே இருக்குங்க. இது மாதிரியெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வெந்தயம் வந்து ஹேருக்கும் ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் வரும். அந்த இளநரை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கெல்லாம் இளநரை வருது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்த வெந்தயத்தை போட்டு நல்லெண்ணெயில் நீங்கள் எண்ணெய் காய்ச்சி குழந்தைங்களுக்கு தலையில் பூசினா இளநரை போயிடுங்க. ஃபேஸுக்கு நீங்கள் இது மாதிரி பேக் போட்டிங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும். நல்லா இந்த வெந்தயம் வந்து நல்லா ஃபைபர் நிறையா இருக்கிறது. இது வந்து இது மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் நல்லா வச்சுக்குங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கம்.